விஷயம் என்னன்னா, இந்த செவ்வாய் போய் இந்த கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்துல போய் உச்சமாறாரு. அப்போ அந்த செவ்வாய்ங்கிறவர் யாரு இவங்களுக்குன்னா 5, 10 குடையவர். அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது பெயர், புகழ் இந்த மாரி விஷயங்கள்லாம். அப்போ அது போய் 7ஆம் இடத்துல உச்சம் ஆகும்போது என்னாகும், யாரோ செஞ்ச சில நல்ல விஷயங்கள் இவங்க வந்து அதுல பேர் எடுத்துக்க பார்ப்பாங்க. அவங்க யாரோ பண்ணியிருப்பாங்க ஒரு நல்ல விஷயம். அதுல இவங்க பேர் தட்டிப்பாங்க. அந்த மாரியான ஒரு இதுவும் இவங்களுக்கு உண்டு. பட் பொதுவாவே இவங்களுக்கு கடமை உணர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. 2ஆம் இடம் சிம்மம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானமா ஆயிடுது. அப்போ இவங்க குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான குடும்பமா இருக்கும். இவங்க பேச்சுல ஒரு அதிகாரம் இருக்கும். ஏன்னா சிம்மம்னாலே சிங்கம் இல்லையா? அப்போ அதிகாரமான பேச்சு அதெல்லாம் இருக்கும். வருமானம் அங்கதான். அவங்களுக்கு அன்றாட புழக்கத்திற்கு தேவையான பணம் அப்படிங்கிறது அந்த 2ஆம் இடத்துல. அப்ப பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னா, அங்க கேதுவோட மக நட்சத்திரம் இருக்கு. சூரியனோட நட்சத்திரம். ஸோ இதெல்லாம் டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2ஆம் இடம் சிம்மம்ங்கிறது. அதே மாதிரி இவங்க நல்ல பேச்சாளர்களா வரலாம். டிராமா, சினிமா ஏன்னா சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம் இருக்கு. ஸோ இந்த மாரி ஜர்னலிசம் இல்லன்னா மீடியா, சினிமா, டைரக்டர் இந்த மாரியான விஷயங்கள், கலைத்துறையிலயும் அவங்க நல்லா பரிமளிக்கலாம். 3ஆம் 3. இடம் வந்து கன்னி. கன்னிங்கிறது வந்து சகோதர ஸ்தானம் இவங்களுக்கு. அங்க தான் வந்து புதனுடைய வீடு. அது மாமன், மச்சான் இதெல்லாம் கூட புதனுடைய காரகம் தான். அது காலச்சக்கரத்தின் 6ஆம் இடமா இருக்கிறனால, சில சமயங்கள்ல சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது உண்டு உடன் பிறந்தவர்களோட. ஏன்னா 3, 6ஆக மாறும் பொழுது 6 அப்படிங்கிறது ருண, ரோக, சத்ருஸ்தானம் சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மாரி விஷயங்கள்லாமும் இவங்களுக்கு இருக்கும். அதே மாரி அங்க சுக்கிரன் நீச்சம் ஆகக்கூடிய வீடு. அப்ப களத்திர காரகன் சுக்கிரன் போய் அந்த 3ஆம் இடத்துல நீச்சம் அடையறதுனால, இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போற பெண் யாராக இருந்தாலும், அவங்க வந்து கடினமாக உழைக்க வேண்டியதா இருக்கும். குடும்பத்துக்காக நெறைய உழைக்கணும். அவங்கள வந்து அர்ப்பணிக்கணுங்கிற மாரி ஒரு நிலையில இருப்பாங்க. ஸோ இதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எல்லோருக்கும் பொருந்தி வரும் அப்படின்னு நான் சொல்லல. திரும்பவும் அத ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா மக்கள் வந்து சில விஷயங்கள பார்த்து பயந்து போயிடுறாங்க. அது மாரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான்.